வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து அக்கரை பீச் போகிறோம். அதை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு காது குத்துன சேம் டே ஈவினிங் வந்து டைம் இருந்தது. அதனால் சரி பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 1 வீக் தான் பிளான் ஆக்சுவலி 3 டேஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து ஸ்கெட்யூல் வந்து 4 5 ஆகி இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. அதனால் சரி ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளேஸ்க்கு போயிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போ பிடிச்சி கொண்டு வந்து அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீனெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. நிறைய வெரைட்டி இருந்தது. எனக்கு என்னென்னு கூட தெரியல, நிறைய ஃபிஷ் என்னென்னு. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. அண்ணி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்களாம், அதெல்லாம் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், 1 2 குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து நம்ம ஊரில் விற்கிற ஒரு 2 3 ஃபிஷ்ஷு தாங்க தெரியும். அதுக்கு மேலே வந்து இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல. அந்த பக்கம் காமிச்சதுன்னா சங்கரா, நம்ம சென்னையில் இருக்க வரைக்கும் ரெகுலராக சாப்பிடுவோம். ஸோ அந்த ஃபிஷ்ஷு நான் வந்துட்டு கேட்டேன், டெய்லியுமே இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து சேல் பண்ணுவீங்களான்னு. ஆமான்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் அக்கரை பீச்சுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ப்ரைஸும் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற பீச்சஸ்லாம் எல்லா நாளுமே க்ரௌடு இருக்குங்க. ஆனால் இங்கே வந்து வீக்கெண்டில் மட்டும்தான் நிறைய க்ரௌட் இருக்கும், நிறைய ஷாப்ஸும் ஓப்பனில் இருக்கும். வீக் டேஸில் வந்திங்கன்னா பீச்சே நமக்கு தாண்டா சொந்தம் அப்படின்ற அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து க்ரௌடே இருக்காதுங்க. நாங்கள் வந்து எங்கள் பெரியண்ணா வந்து பாப்பா தம்பி பார்த்துட்டு பெரியண்ணா அப்புறம் எங்கள் அண்ணி எல்லோரும் உட்காந்துக்கிட்டாங்க. நானும் ஜெயாவும் நடக்கிறோம் ஒரு 2 கிலோமீட்டர்கிட்ட நடந்தே போயிட்டோங்க. அப்படியே பேசிக்கிட்டு அவ்வளோ ஒரு அழகான சன்செட்டை ரசிச்சுக்கிட்டே கிளம்பிட்டோம். ஒரு 2 கிலோமீட்டர்கிட்ட நடந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தா அழகான சன்செட்டு, ஃபுல்லாக க்ரீனு, இந்த பக்கம் கிறிஸ்டல் கிளியரான ஸ்கை, அதுக்கு கீழே கடல். அப்படியே பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த ஈவினிங்கு. பெரியண்ணா அண்ணி எல்லோரும் அங்கே இருக்காங்க, குட்டீஸை பார்த்துட்ருக்காங்க. நானும் ஜெயா மட்டும் அப்படியே நடந்து வந்துட்டோங்க. ஒரு 2 கிலோமீட்டர்கிட்ட நடந்து வந்துட்டோம். இதுக்கு மேலே போனால் பாண்டிச்சேரிக்கு இது போயிடுவோமோன்னு நினச்சிக்கிட்டு திரும்ப போயிட்டோம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அந்த டேவே வந்து நல்ல ஒரு காது குத்திட்டு வந்தோம். அதுவே ஒரு நல்ல ஹாப்பினஸ்ஸு, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம். அதுக்கு மேலே வந்துட்டு இங்கே பீச்சுக்கு வந்து எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கே கேட்டு போர் அடிச்சிருக்கும். எனக்கு பீச்னால் அவ்வளோ பிடிக்குங்க. என்னை கொண்டு போய் விட்டுட்டிங்கன்னா நாள் முழுக்க கூட நான் அப்படியே அந்த மண்ணில் விளையாண்டுக்கிட்டு கடல் தண்ணியை பார்த்துக்கிட்டு அந்த வேவ் சவுண்டை கேட்டுக்கிட்டு அப்படியே நான் உட்காந்துருப்பேன். எனக்கு எதுவுமே வேண்டாம்னு நினைப்பேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு பீச் பிடிக்கும். உங்களில் எவ்வளோ பேருக்கு வந்து பீச் இந்த மாதிரி எவ்வளோ க்ரேஸியாக பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் தெரிஞ்சுக்கிறேன் நான். நீங்கள் வந்து பீச் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லெஸ் க்ரௌடடான பீச்சு, அதுவும் வீக் டேஸ் வந்து சூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. வீக் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌட் இருக்காது. இந்த ஈசிஆரில் இருக்க பீச் அந்த லைன் ஃபுல்லாகவே க்ரௌட்ஸ் ஒன்றும் இருக்காது. அக்கறையில் மட்டும்தான் ஷாப்ஸ் இருக்கும், மற்ற பக்கம் ஷாப்ஸ் இருக்காது. பட் வந்து பீச் வந்து நீட்டாக தாங்க இருக்கும் நம்ம வாக் பண்ணுறதுக்கெலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாம்ஸுங்க. ஒவ்வொரு டைம் வேவ்ஸ் வந்துட்டு போகும்போது ஏதோ குட்டி குட்டியாக நடந்து போகிற மாதிரி இருந்ததுங்க. எடுத்து பார்த்தா கிளாம்ஸ், அதுவும் உயிரோடு இருந்தது. இது வந்து சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து இதை சேல்ஸ் பண்ணி சேல்க்கு நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அதனால் சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம், வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. பாப்பா அதுக்கப்புறம் அண்ணி குட்டீஸ் எல்லாருமே வந்து முன்னாடியே கிளம்பிட்டாங்கங்க. அவங்களுக்கு வந்து கேப் புக் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் எங்கள் பெரிய அண்ணன் மட்டும் லேட்டாக நடந்து போனோம். அக்கரை பீச்லேருந்து நடந்து போய் அங்கே வந்து பன் பட்டர் ஜாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த இடம்னு. ஸோ அந்த ஃபேமஸான பன் பட்டர் ஜாம் கடையில் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு டீயை வந்து குடிச்சிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டு, நாங்கள் அன்றைக்கி வந்து ஆட்டோவும் புக் பண்ணல, காரும் புக் பண்ணலைங்க. ஷேர் ஆட்டோலேயே போனோம், நடந்து போனோம். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. எங்கள் அண்ணன் கூட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை தனியாக. எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரோவர்ட்டுங்க. பட் என்கிட்ட அப்படி இருக்காது. நானும் அண்ணனும் பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்போம், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசும். எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் முருகேசன் அண்ணன் வந்து, அதாவது எங்கள் பெரிய அண்ணன் வந்து பேசவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட, எங்கள் அண்ணன்கிட்ட, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா, அதாவது நாங்கள் சிப்ளிங்ஸ்லாம் சேர்ந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து நல்லா பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருப்போம். அதுவும் நானும் அண்ணன்லாம் கதையாக பேசுவோங்க. ஸோ அன்றைக்கி டே வந்து ஆட்டோ வந்து புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு ஷேர் ஆட்டோலேயே போனோம். மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அன்றைக்கி ஃபுல் டே டயர்டு தான். கோவிலுக்கு போனோம், வந்தோம், பீச்சில் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தோம். ஆனாலும் மறுபடியும் அக்கரை பீச்சிலேருந்து இங்கே சிக்னல் வரைக்கும் நடந்து வந்து இங்கேயும் பார்த்திங்கன்னா கேபும் ஆட்டோ புக் பண்ணல. இங்கேயும் வந்து ஷேர் ஆட்டோ எடுத்து சோழிங்கநல்லூர் சிக்னல் போய் அங்கேருந்து வீட்டுக்கு மறுபடியும் நடந்து போனோம். ஸோ இந்த டேவே வந்து மறக்க முடியாத ஒரு டேங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிளாம்ஸ் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம், தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், குக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாம்ஸை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோங்க. அது ஓப்பனே அவ்வளோ பயங்கர டைட்டாக பிடிச்சிருந்தது. எப்படி அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருந்ததுன்னு தெரில, பயங்கர டைட்டாக இருந்தது. நாங்களும் என்னென்னமோ பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம், ஒர்க்கே ஆகலை. கொரியன்ஸ் தான் இந்த மாதிரி கிளாம்ஸ் நிறைய சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து சூப் மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதனால சரி ஓகே பேனில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனில் போட்டுட்டேன்.
எங்கள் வீட்டில் எல்லோரும் கிளாம்ஸை பார்த்து பயந்து ஓடிட்டு இருந்தாங்கங்க. பிள்ளைங்களெல்லாம் பக்கத்தில் காமிச்சு மிரட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் பாரு கடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது செம்ம ஃபன்னாக இருந்தது. ஜன்னல் வழியாக பார்க்குறீங்களா? இந்தாடா கொஞ்சமாக சாப்பிட்றா டே. பாருடா டே எவ்வளோ அழகாக இருக்கு பாருடா. இந்தா என் வீட்டுக்காரெல்லாம் கண்டிப்பான முறையில் சாப்பிட மாட்டாரா, பார்த்தோன்னே ஓடிடுவார். குட் கேர்ள்டா நீங்க. ஓகேடா. எனக்குள்ள தெரியுதா இல்லையா? வாயை பிடிச்சி கடிச்சிடும் பக்கத்தில் வந்துச்சுன்னா. இந்தா பாருடா. நான் இந்த கிளாம்ஸ் குக்கிங் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தப்போ நிறைய பேர் எங்கள் ஊர் பக்கம்லாம் நாங்கள் நார்மலாக சாப்பிடுவோம், ரெகுலராக சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேர் சாப்பிடுவீங்க, சாப்பிட்ருக்கீங்க, நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லுங்கள். இல்லை இதை வந்து எப்படி குக் பண்ணணுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் சென்னை போகிறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே வர்றா டபக்குன்னு விடிச்சிருச்சுடா. அப்போ அது வரைக்கும் அது பிடிச்சிக்கிட்டு இருக்குமா? மயங்கிருச்சாட்ருக்கு. இப்போ உடனே இது ஓப்பன் ஆகுதுன்னா டபக்குன்னு இப்படி வெடிச்சதுண்ணா பட்டர்ஃப்ளை ஆட்டம். இங்கே வருங்க. இப்போ அடுத்து இந்த அடுத்து இது இதான் எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஒன்று நான் தான் இந்த குட்டி ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த இது ஓப்பன் ஆயிடுச்சு. எவ்வளோ டைட்டாக இருந்தது பார்த்தியா? நம்ம என்னென்ன பண்ணோம். இங்கே ஒரு எல்லாம் ஓப்பன் ஆகுது. அழகா இருக்குப்பா பார்க்கறக்கு. இந்த சன்னியாக்கு சாப்பிட்றதுக்கு. சன்னிகா சாப்பிட்றீங்களா? வேணாமா? விளையாடலாமா இதை வச்சு? நீ சாப்பிட்ருவ பாரு. எப்படி பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு தூங்கிட்ட. எப்படி பீச்சுக்கு போகிறது? நைட் ஆயிடுச்சு. யாரா அவ எல்லாத்தையும் கேட்டு போட்டுக்கிட்டே இருக்கா? இந்த ஆகுது பாரு, ஆகுது பாரு. சுற்ற போகுது. ஆகுதா? எந்த வெயிட்? சாப்பிடலாம் தான்ண்ணா, எடிபிள் தான். அது இல்லை, இது அது வந்து ஏதோ அதான் அதான் அது ஏதோ கிள்ளி பூச்சின்னு போட்டிருந்தாங்க. அது ஒரு பூச்சி மாதிரி இருந்தது. அது இல்லை, இது அது வேற. இது வந்து கிளாம்ஸ். இப்போ நான் நிறைய கொரியன் வீடியோஸ்ல பாத்திருக்கேன். அவங்க சாப்பிடுவாங்க. சும்மா இதெல்லாம் யாரும் விற்கிறது இல்லை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நம்ம ஊர்ல இன்னும் ஃபேமஸ் ஆகலை. இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும். நம்ம ஊர்ல ஃபேமஸ் ஆகும். ஏதோ வாசம் வருதா? எனக்கு இந்த பக்கம் வருது. எனக்கு வாசம் அடிக்குது லைட்டா. ஏதோ ஒரு ஸ்மெல், நான்வெஜ் ஸ்மெல் மாதிரி அடிக்குது. இதுல வந்து இது போடுறாங்க நிறைய ஐட்டம்ஸ். எடுக்க கூடாது. இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் இது நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கணும். இப்படி வந்துடும். அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவீங்க.